ஜலிலசம் மிஸ் நம்ம எல்லாருமே பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோம். அதாவது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர். அது ஏன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் பண்ணுற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருமே பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம். இது a, இது b, இது c. ஸோ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர். ஸோ இது வந்து 50 இன்ச் டிவி, அதாவது டயகனல் ஹைப்போட்டெனியூஸ் வந்து 50 இன்ச் இருக்கும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎம் மெஷர் பண்ணிப்போம். ஸோ பி வந்து 24 வருது. இப்போ ஏ மெஷர் பண்ணிப்போம். ஏ வந்து 44 வருது. இது 50 இன்ச் டிவினால 50 தான் இருக்கும். இருந்தாலும் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 50 தான் வருது. ஸோ இது ஏன் a + b = a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர்னு சொல்கிறாங்கன்னா, பாருங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஏயோட வேல்யூ வந்து 44 கண்டுபிடிச்சோம். 44 ஸ்கொயர் வந்து 44 × 44 which is equal to 1936. நெக்ஸ்ட் வந்து பியோட வேல்யூ 24. ஸோ 24 × 24 which is equal to 576. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 576 + 1936. ஸோ 2512 வந்துருச்சு. ரூட் ஆஃப் 2512. ஸோ 50 வந்துருச்சு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதனால தான் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இது ஏன் நம்ம a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர்னு சொல்கிறோம்? ஒய் a + b = cன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? அதுக்கு பின்னாடி இருக்க சொல்யூஷன் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன்.